ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 13வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி தீபக் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,508 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.85% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய தீபக் அவர்கள். இந்த சீசன்லேயே நம்பர் 1 பொசிஷனில் இருந்த முதல் வாரம் தீபக் அவர்களுக்கு இந்த வாரம் தான். ஆனாலும் அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 2வது பொசிஷனில் ஆரம்பித்து இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். அதுக்கடுத்த 2வதாக ராணவ் அவர்கள், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38,999 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.66% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராணவ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா எந்த கம்பேக்கும் கொடுக்காம நிறைய குழப்பங்களை மட்டும்தான் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு. பட் எனிஹவ் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விழுந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் மக்களுடைய ஆதரவு நிறையவே வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37,815 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.22% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்முடைய ஜாக்லின் அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் முதல் இடத்துல இருந்த ஜாக்லின் படிப்படியாக குறைஞ்சி டேரெக்டாக 3வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இவங்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5க்குள்ளே வரமாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 32,202 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.11% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஆக்சுவலாக இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களை பொறுத்தவரையிலையும் 4வது பொசிஷன் இருக்குது இல்லையா, அது வந்து இவங்களுடைய ஃபேவரட் பொசிஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா வாரங்களிலும் இந்த 4வது இடத்த வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 5வது இடத்தையும் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாராவது போனாலையும் சண்டை போட்டு திரும்பி மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவங்க. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் அருண் பிரசாத், அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,682 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.91% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவருடைய கேம் பிளேவை நல்லாவே வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த 11% மட்டும் கிட்டத்தட்ட 3 பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது இவரும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் விஜே விஷால் அவர்கள், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,054 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.67% வந்து இருந்துகிட்ருக்காரு விஜே விஷால் அவர்கள். இந்த மனுஷனுங்க நல்லா தான் கேம் ப்ளே பண்ண வருது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த செங்கல்லா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் பார்த்துருப்பீங்க. நல்லா தான் வந்து பயங்கரமாக பண்ணாப்புல. கேப்டனாக இருக்கும்போதும் சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாரு. எங்கே தடுமாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் கன்றாவி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இறங்கினார்ல, அந்த இடத்துல தான் போச்சு அவரோட மரியாதை மொத்தம். அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் மஞ்சரி, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 30,511 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.47% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்முடைய மஞ்சரி அவர்கள். சொல்லப்போனால் மஞ்சரிக்கு லாஸ்ட் வீக்கில் 2வது பொசிஷனை கொடுத்த மக்கள் திடீர்னு ஏன் மஞ்சரிக்கு வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை. சரி, எப்படி பார்த்தாலும் மஞ்சரி வந்து சேவ் ஆகிடுவாங்க, அதனால நம்ம வேறு யாருக்காவது போட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் ரயான் அவர்கள், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,228 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.11% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயானை பொறுத்தவரையிலையும் நல்ல ஒரு பிளேயர். சொல்லப்போனால் இன்றைக்கெல்லாம் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க டிடிஎஃப் டாஸ்கில். அதுவும் ஒரு 2வது டாஸ்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் லெவல் 1ல் அடி அப்படியே மட்டும் அடி அடித்தாப்புல எல்லாரையும் தூக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டார். சொல்லப்போனால் மனுஷன் என்ன ஸ்பீடு தெரியுமா, சரியான ஸ்பீடு. ஆனால் அந்த ஸ்பீடுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட் மீன்ஸ் அவர் பறந்து போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் விழுந்தார். சொல்லப்போனால் ஒரு ஆள் இடித்து அப்படி வந்து விழுந்து தோல் சட்டையெல்லாம் அடிபட்டு பயங்கர பெயினில் வந்து உருண்டு பிறண்டு காலில் அடிபட்டு தர விழுந்து அங்கே போய் பெயின் கில்லர் எல்லாம் போட்டுட்டு
அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு கேம் ப்ளே பண்ணாப்புல ஓகேங்களா. ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், தீபக், விஜய் விஷால், ஜாக்லின், பவித்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கார் மனுஷன். 2 பேரை மட்டும்தான் வந்து இவர் வந்து எவிக்ட் பண்ணார். யார்? நம்மளுடைய முத்துக்குமரன், ராணுவ அவர்களையும் அதுக்கப்புறம் வந்து அருண் பிரசாத் அவர்களையும். பட் இந்த மனுஷன் வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டாரு. உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே நிறைய நேரம் வந்து ஆச்சு. சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து முத்துக்குமரன் போன்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்டா வெல் பிளேடா, நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைடா, என்னுடைய ஃபோட்டோவெல்லாம் நீ எடுப்ப அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் திருப்பம் பண்ணி விட்டுட்டேன் கடைசியாக அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன்லாம் புகழ்ந்து தள்ளியிருந்தார். ஆனால் விஜய் விஷால், அருண் பிரசாத்துக்கெல்லாம் மனுஷனுங்க ரெஸ்ட்டு கூட எடுக்கலைங்க. உள்ள பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு எப்பட்றா இப்படி பண்ணானாலாம் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைடா. அதுவும் அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்னதான் ஸ்ட்ராட்டஜி, நம்மளாம் போயிட்டு அதை ஃபோட்டோவை எடுத்து அப்படியே பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சானா, அவன் இந்த லென்த்தில் போயிட்டு அந்த லென்த்துக்கு வந்து அப்படியே பண்ணால் பாரு, வேறு லெவல்ரா சம்பவம், சரியான சம்பவம்டா அப்படிங்கிற மாதிரி ரயானை புகழ்ந்து தள்ளினாங்க. தளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பயங்கரமாக சாங்கெல்லாம் போட்டு செம்ம மெருகேற்றி விட்டுட்ருக்காங்க ரயான் அவர்களை. பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு ஓட்டிங்ஸே வரலப்பா. அவ்வளோ உயிரை கொடுத்து விளையாடிருக்காப்புல, விழுந்து எழுந்து விளையாடிருக்காப்புல, அந்த மனுஷனுக்கு ஓட்டிங்ஸே வரவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமே. எப்பயுமே நம்ம அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி. இப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் பவித்ராவுக்கு சுத்தமாக இல்லை, அதுக்கு முன்னாடி வாரம் அதை விட ரொம்ப மோசமாக வந்து இருந்துகிட்டு இருந்தது. நல்லா தானே ப்ளே பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் ஓட்டிங்ஸே போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பல கேள்வி எனக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ ரயானுக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி எபிசோடுக்கு அப்புறமா மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்த்து பண்ணுங்கடா டேய், ஏன்னா நல்லா ப்ளே பண்ணுற ஆட்கள்லாம் கொஞ்சம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இங்கே நல்லா விளையாடுறாங்க, அவனுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம். இன்னொருத்தர் நல்லா ப்ளே பண்ணாங்க, லாஸ்ட் வீக்கில் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு, சொல்லப்போனால் செகண்ட் பொசிஷனில் இருந்துட்டு 1,00,000க்கும் மேலான வாக்குகளை அன்அஃபிஷியலாகவே அவ்வளோ வாங்கிட்டு, திடீர்னு இந்த வாரம் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் கடைசியிலிருந்து 2வது பொசிஷனில் இருக்காங்க. சொல்லப்போனால் லீஸ்ட்டு 2 votes அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் 2வது இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க மஞ்சரி. என்னப்பா இது காலத்தின் கொடூரமாக வந்து இருந்துகிட்ருக்கு. போன வாரம் அந்த மாதிரி, இந்த வாரம் இந்த மாதிரி. சில பேர் வந்து முத்துக்குமரனுடைய வாக்குகள் தான் மஞ்சரிக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு சில இடங்களில் வந்து நம்ப தான் செஞ்சேன். ஆமாப்பா, முத்துக்குமரனுடைய ஓட்டிங்ஸ் எல்லாம் மொத்தம் மஞ்சரிக்கு வந்து போயிருக்கும்ல, ஏன்னா அதனால தான் வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது, 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கிடுச்சு அப்படின்னு யோசித்தேன். கடைசி இந்த வாரமும் நாமினேஷனில் வந்து முத்துக்குமரன் வரல, ஆனால் மஞ்சரிக்கு ஓட்டிங்ஸை பார்த்தா செகண்ட் பொசிஷனாக இல்லை ஜாக்லினே அடித்து தும்சம் பண்ணி மேலே கூட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா வந்து ஓட்டிங் முடிவுகளை பார்த்தா மஞ்சரி வந்து கடைசியில் 2வது இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க. எப்பா, எனக்கு ஒரே பெரிய ஷாக், எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன் நீங்கள் இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து போட்ட ஆட்கள் வந்து இந்த வீக்கில் வந்து அவங்களுக்கு ஏன் போட மாட்டேங்கிறாங்க, அதுவும் இவ்வளோ கம்மியான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோதான், மஞ்சரி கதையை வந்து முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டவுன்ஃபால் கிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து நல்ல டாஸ்க் வந்து விளையாடி நான் பார்த்துருக்கேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்மளும் நிறைய இடங்களில் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. பட் எங்கே அவங்களுடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் எப்போ தெரியுமா? அந்த டெவில் டாஸ்க்கை தாண்டி அப்புறம் செங்கல்லா டாஸ்க்கில் நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் லாஸ்ட் வீக்கில் இவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் அண்டு பேசக்கூடிய விஷயங்கள் அண்டு ஓவர் டாமினேட்டிங்காக வந்து இருக்கிறது. யாருன்னா கேஷுவலாக நார்மலாக பேசினா கூட அவங்கக்கிட்ட டாமினேட்டிங்காக வந்து பேசுகிறது, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா மஞ்சரிக்கிட்ட இப்போ யாருமே பிரச்சனையும் பண்ணுறதில்ல, பிரச்சனைக்கு அவங்களும் போகிறதில்ல. பட் அவங்களோட ரியல் கேரக்டரே பயங்கர ரொம்ப 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 கத்தி பேசுகிற ஒரு விஷயமா வந்துருந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி பேசினா பிடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் ரொம்ப மென்மையாக நிதானமாக பொறுமையாக பேசினா மட்டும்தான் அவங்ககிட்ட நின்றே பேசி பதில் சொல்லுவாங்க. இல்லைனா நீ என்ன அவ்வளோ அடம்ப்டாக வந்து பேசுகிறது, இன்னும் அவ்வளோ கத்தி பேசுகிறது, உனக்கு நான் பதில் சொல்லுமா போடாடே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓட்டிங்ஸ் கம்மி. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இப்போ வரைக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி ரயான் எவிக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் டிடிஎஃப் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் டிடிஎஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ அது வந்து ரயான் வெற்றி பெற்றான் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாருப்பா. மற்றவங்கெல்லாம் வந்து உட்காந்து யோசித்து ஆடும் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் மட்டும் இறங்கி ஆடுறான் பாருங்கள். 6 பேர் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு லெவலில் அடித்து தும்சம் பண்ணான். அதனால் செகண்ட் லெவல்லே முதல் ஆளாக வந்து தூக்கிட்டாங்க அவனை, ரயானை, புரியுதுங்களா? ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்.
பார்ப்போம் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்கில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே கேஸ், நிறைய விஷயம் பேசிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.